இந்த சமூக வலைத்தளங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்ற இஸ்லாமிய கண்ணோட்டத்தை சரியாக புரிந்து செயல்படுவது ஈமானின் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக ஊடகங்களை பற்றி இன்றைக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு 2 பக்கங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். அதை நல்ல விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம், தீய விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த ஊடகத்துறையை, சமூக வலைத்தளங்களை நல்ல வழிகளில் இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து செயல்படுவது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானதோர் அமானிதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூக வலைத்தள பாவனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மாறியிருப்பதை நாங்கள் தவிர்க்க முடியாது. அதிலிருந்து நாங்கள் முழுமையாக இன்றைக்கு விடுபட முடியாது. சமூக வலைத்தள பாவனையில் இருந்து எவராலும் ஒரு பொழுதும் முழுமையாக விடுபட முடியாது என்ற அளவிற்கு அவை எமது வாழ்க்கையில இன்றைக்கு பின்னி பிணைந்திருக்கின்றது. எமது அடிப்படை தேவைகளில் ஒன்றாக அது மாறி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதற்கு பல நியாயங்களை நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு அதாவது தகவல்களை மிக இலகுவாக பரிமாறக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக அது இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் தகவல் பரிமாற்றம் மிக கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது மிகவும் சுலபமான ஒரு காரியமாக மாறி, ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் உலகத்திற்கு ஒரு வினாடியில் தகவலை கொடுக்கலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போன்று மிக குறைந்த செலவில் நாங்கள் தகவல்களை பரிமாற முடியும். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் எந்த வினாடியிலும் தகவலை மிக குறைந்த செலவில் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக நாங்கள் பரிமாற முடியும். அதே போன்று செய்திகள் மாத்திரமல்ல, அதாவது எழுத்து வடிவிலான செய்திகள் மாத்திரமல்ல, வீடியோக்களை கூட இன்றைக்கு மிக இலகுவாக நாங்கள் அனுப்ப முடியும். அதே போன்று எமக்கு தேவையான ஆவணங்களை மிக இலகுவாக நாங்கள் பாதுகாத்து வைக்க முடியுமான ஒரு வசதியையும் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. எனவேதான் இன்றைக்கு உலகம் அபரிமிதமான வளர்ச்சியை, அதாவது சமூக வலைத்தள பாவனையின் வளர்ச்சி இன்றைக்கு அபரிமிதமாக உலகத்தில் மாறி இருக்கின்றது. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி மாறி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். தன்னபர்களுக்கு மத்தியிலும் சமூகங்களுக்கு மத்தியிலும் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துகின்ற விடயத்திலும் இன்றைக்கு சமூக ஊடக பாவனையின் வளர்ச்சி மிகவும் ஒரு உச்ச நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூக வலைத்தள பாவனையாளர்களை நாம் எடுத்து நோக்குகின்ற பொழுது, அதாவது இன்றைக்கு யார் மிக கூடுதலாக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தால் 18 வயதிற்கும் 35 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் தான் மிக கூடுதலாக இந்த சோசியல் மீடியாவை, சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரத்தின்படி, அதாவது உலகத்திலே 4.26 பில்லியன், அதாவது 2023ஆம் ஆண்டின் புள்ளி விவரத்தின்படி உலகத்திலே 8 பில்லியனுக்கு மேற்பட்ட குடிமக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் 4.26 பில்லியன் பேர் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உலக சனத்தொகையில் 59.3 விகிதமான மக்கள் 2021ஆம் ஆண்டின் புள்ளி விவரத்தின்படி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் 2027ஆம் ஆண்டாகும் பொழுது சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எண்ணிக்கை 6 பில்லியனாக உயரும் என்று அந்த புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது. 6 பில்லியன், 8 பில்லியனில் 6 பில்லியன் பேர் 2027ஆம் ஆண்டாகும் பொழுது சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு எமது வாழ்க்கையிலே சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவது என்பது பின்னி பிணைந்திருக்கின்றது. அதை எங்களால் தவிர்க்க முடியாது. எனவே இந்த பாவனையை அமானித கண்ணோட்டத்தோடு
இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டலை கொடுக்கின்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஊடக பாவனை என்று வந்துவிட்டால் இரண்டு சொல்லாடல்கள் பரவலாக மக்களுக்கு மத்தியிலே வலம் வருவதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒன்று ஊடக சுதந்திரம். ஊடக சுதந்திரம் என்ற சொல் அடிக்கடி இன்றைக்கு எமக்கு மத்தியிலே புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறி இருக்கின்றது. ஊடக சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஊடகவியலாளர் ஜனநாயகத்தின் ஒரு தூண் என்ற விதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே மக்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதன் சாதக பாதகங்களை மக்களுக்கு விளக்கி அதனூடாக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைத்தான் இன்றைக்கு ஊடக சுதந்திரம் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும். இது முதலாவது சொல்லாடல். இரண்டாவது சொல்லாடல் ஊடக தர்மம். ஊடக சுதந்திரம் என்று சொல்வதை போன்று ஊடக தர்மம் என்ற ஒரு சொல்லையும் இன்றைக்கு பொதுவாக எங்களுக்கு மத்தியில் அதிகமாக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். ஊடக தர்மம் என்று சொன்னால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் சம்பவ இடத்திற்கு சென்று உண்மையை ஆராய்ந்து அதை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துவதைத்தான் ஊடக தர்மம் என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். எனவே ஊடக சுதந்திரம் என்றால் என்ன, ஊடக தர்மம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து அந்தந்த பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அன்றாட நிகழ்வுகள் முதல் சந்திரன் வரையிலான தகவல்களை செய்தித்தாள்கள், வானொலிகள், அதே போன்று தொலைக்காட்சி, இணையதளம், சோசியல் மீடியா, இன்றைக்கு கூடுதலாக இணையதளம், சோசியல் மீடியாவினூடாகத்தான் இந்த தகவல்களை அறிந்து கொள்கின்றார்கள். எனவே மக்களுக்கு உண்மைகளை ஆதாரபூர்வமாக அறியத்தர வேண்டிய தார்மீக பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு சோசியல் மீடியாவை குறிப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களில் கட்டிலம் பருவத்தினர், டீனேஜ் என்று சொல்லுவார்கள், 13க்கும் 19க்கும் இடைப்பட்ட இந்த வயதினர்களுக்கு மத்தியிலே 97% மத்தியிலே இந்த சோசியல் மீடியா பாவனை இருக்கின்றது. அதாவது 13க்கும் 19க்கும் இடைப்பட்ட அந்த வாலிபர்களுக்கு இடையிலே 97% மத்தியில் சோசியல் மீடியா பாவனை இருப்பதை இன்றைக்கு புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஃபேஸ்புக் என்றும் வாட்ஸ்அப் என்றும் இன்ஸ்டாகிராம் என்றும் அதே போன்று மெசேஞ்சர் என்றும் டிக்டாக் என்றும் பல்வேறு விதமான சோசியல் மீடியாக்களை இந்த வாலிபர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சமூக ஊடகங்களை தொடர்ந்தும் பயன்படுத்துவது ஒரு வகையான போதையாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பாடசாலை மாணவர்கள் பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தால் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் சோசியல் மீடியாவில் தான் நேரத்தை கழிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு போதையாக இன்றைக்கு அதற்கு எடிக்ட் ஆகி, அதற்கு அடிமையாகி அவர்களுடைய முழு நேரத்தையும் அதிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு மாறி இருக்கின்றது. எந்த பெற்றோரிடத்தில் நாம் கேட்டாலும் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே இந்த சோசியல் மீடியா பாவனை இருக்கின்றது. போனோடு அவர்கள் மிக நெருக்கமான உறவோடு இருக்கின்றார்கள். அந்த போனை அவர்களை விட்டும் தூரமாக்குவது கஷ்டமாக இருக்கின்றது என்று முறைப்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கின்றது. இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச அரங்கில் இன்றைக்கு இதுதான் நிலை. எனவே அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பாவனை வாலிபர்களுக்கு மத்தியில், மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு அதிகரித்த பாவனையாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. அதே போன்று குழந்தையின் வளர்ச்சியிலே இளமை பருவம் மிக முக்கியமான பருவமாகும். இந்த இளமை பருவத்தை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், பட்டை தீட்ட வேண்டும். எனவே இளமை பருவம் ஒரு மனிதனுடைய ஆளுமை விருத்தியில், ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை விருத்தியில மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தக்கூடிய பருவமாக இளமை பருவம் இருக்கின்றது. ஒரு கட்டடத்திற்கு எப்படி அத்திவாரம் அவசியமோ, அதே போன்று உயிர் வாழ்வதற்கு எப்படி, மனிதன் வாழ்வதற்கு எப்படி உயிர் அவசியமோ, அதே போன்று ஒரு சமூகத்தின் எழுச்சியிலும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திலும் வாலிபர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. அந்த அடிப்படையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. இளமை பருவம் ஒரு துடிப்பான, எதையும் தைரியத்தோடு, உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு தன் உள்ளம் சொல்லுவதையெல்லாம் கேட்டு அதன்படி காலடி எடுத்து வைக்க தூண்டும் பருவமாக இளமை பருவம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இளமை பருவம் அல்லாஹ்வின் அருளாகவும் தனி மனித ஆளுமை வளர்ச்சி படியிலே மிக முக்கியமான பருவமாகவும் படித்தரமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, உடல் ஆரோக்கியம்
உணர்ச்சி, உத்வேகம், துடிதுடிப்பும் அதிகமாக அமையப்பெற்ற ஒரு பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. வாலிப பருவம் என்பது உடல் வலிமை மிக்க இப்பருவத்தில் இளைஞர்களின் ஆற்றல்களும் ஆவல்களும் வேட்டைகளும் உணர்வுகளும் சரியான இஸ்லாமிய நெறிமுறைக்குள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் பொறுப்பற்று கையாலாகாத நிலையில் இருந்துவிட்டால் இளைஞர்கள் தவறான மற்றும் இஸ்லாத்திற்கு முரணான திசைகளில் வழிநடாத்தப்பட்டு அவர்களது ஆற்றல்களும் திறமைகளும் அளிக்கும் சக்திகளாக மாற்றப்பட்டு மூளை சலவைக்கு உட்படுத்தப்பட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஏனையவர்களுக்கும் தலையிடியாக போவதை தவிர்க்க முடியாமல் போகும். எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழு மனித இனத்திற்கும் அது அழிவையும் நாசத்தையும் விளைவித்துவிடும். எனவேதான் இளமை பருவத்தை பற்றி, குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவை அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த இளமை பருவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அந்த இளமை பருவத்தை இஸ்லாம் எப்படி மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றது? இளமை பருவத்தை இஸ்லாம் எப்படி அரவணைத்தது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இளமை பருவத்தை பற்றி, வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் தான் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான், பலவீனத்திலிருந்து ஒரு பலமான பருவத்திற்கு உங்களை அவன் நகர்த்தினான், மீண்டும் அந்த பலமான பருவத்திலிருந்து பலவீனமான பருவத்திற்கு அல்லாஹ் உங்களை ஆக்கினான். குழந்தை பருவம் பலவீனமான பருவம், முதுமை பருவம் பலவீனமான பருவம். குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வாலிப பருவம் இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பலமான பருவம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே வாலிப பருவம், இளமை பருவம் மிக முக்கியமான பருவம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்கள் தான் நாளைய மனிதர்கள், அவர்கள் தான் எதிர்காலத்தின் பெற்றோர்கள், எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பை சுமந்தவர்கள், சமூகத்தை பல்வேறு துறைகளிலும் வழிநடாத்தக்கூடிய ஆளுமையையும் ஆற்றல்களையும் பெற்றவர்களாக வாலிபர்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே வாலிபர்களின் சீர்திருத்தத்தில் தான் சமூகத்தின் சீர்திருத்தம் தங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் இந்த வாலிபர்களுடைய விடயத்திலே மிக கூடிய அக்கறை செலுத்தி இருப்பதை, மிக கூடிய கவனத்தை செலுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை எப்படியெல்லாம் அரவணைத்தார்கள், அவர்களுக்கான வழிகாட்டல்களை எப்படியெல்லாம் கொடுத்தார்கள், வாலிபர்கள் தவறுகின்ற பொழுது எப்படி அவர்களை நெறிப்படுத்தினார்கள், வாலிபர்கள் குற்றம் இழைக்கின்ற பொழுது அந்த குற்றங்களை எப்படி திருத்தினார்கள் என்ற நபிகளாருடைய அழகான வழிகாட்டல்கள் எங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான். வாலிபனாக இருந்து கொண்டு ஒரு சமூகத்திலே கொள்கை புரட்சி செய்த, ஒரு சமூகம் செய்யக்கூடிய பணியை தனி மனிதராக ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு செய்த வரலாறை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல் குர்ஆனிலே சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயம் இடம்பெறுகின்றது. அந்த சூறாவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்திலே எப்படி கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். பாவம் செய்வதற்கான வாய்ப்பு தன்னை தேடி வந்த பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய கற்பை பாதுகாக்கின்ற விடயத்தில் எப்படியான முன்னெடுப்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற வரலாறுகளை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சில வாலிபர்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய நேர்வழியை நாங்கள் அதிகரித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை வழங்க வேண்டும், இஸ்லாமிய வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் கூடிய அக்கறை செலுத்திய செய்திகளை, வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா 7 சாராருக்கு நிழல் வழங்குகின்றான். அதிலே ஒரு சாரார் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு
தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்த மனிதனுக்கும் அல்லாஹ், அந்த வாலிபனுக்கும் அல்லாஹ் நிழல் கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய பண்பாடுகளை, இஸ்லாமிய மெனஸ், அதாவது ஒழுக்க நெறிகளை அந்த வாலிபர்களுக்கு அழகான முறையிலே வழங்குகின்ற விடயத்தில் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்திய வரலாறுகளை நாங்கள் சுன்னாவிலே பார்க்க முடியும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து ஒரு சிறுவன், அந்த சிறிய நபி தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுகின்ற ஒழுங்கை அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அகீதாவை, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டின் அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று வாலிபர்கள் தடம் புரண்டு விடக்கூடாது, வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள், நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதனால் தான் வாலிபர்களை அழைத்து திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிபர்களே, உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது பார்வையை கட்டுப்படுத்தும், மர்ம உறுப்பை பாதுகாக்கும். யாருக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று திருமணத்தை வாலிபர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். என்றால் வாலிபர்களுக்கு மத்தியிலே ஒழுக்க சீர்கேடுகள், நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதே போன்று ஒரு வாலிபனுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். ஒரு பாவம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்த ஒரு வாலிபனை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அரவணைத்து அவனுடைய உணர்வை அப்படியே தட்டி கொடுத்து அவனுடைய பாவத்தை உணர்த்தினார்கள் என்ற வரலாறை பாருங்கள். ஒரு வாலிப நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுனு மின்னி, என்னை நெருங்கி வா என்று சொன்னார்கள். அந்த வாலிபன் நெருங்கி வருகின்றான். அந்த வாலிபனோடு ஒரு ஆரோக்கியமான உரையாடலை அல்லாஹ்வுடைய தூதர் நடாத்துகின்றார்கள். நபி அவர்கள் அந்த வாலிபனை பார்த்து, உன்னுடைய தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அந்த வாலிபன் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படித்தான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்படித்தான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மகளோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மாமியோடு, உன்னுடைய சாட்சியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று அந்த வாலிபனுக்கு அழகான ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த வாலிபன் விபச்சாரத்தை திரும்பியும் பார்க்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, உணர்வு பூர்வமாக, அறிவுபூர்வமாக வாலிபர்களுக்கு வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் என்றால் வாலிப பருவம் பட்டை தீட்டப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும், பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய உணர்வுகள் மதிக்கப்பட்டு அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தினார்கள். அதே போன்று ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 37, 38 வயதை தாண்டுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 27வது வயதை தாண்டுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 34வது வயதை தாண்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதை தாண்டுவதற்கு முன்னால் நபிகளாரை ஈமான் கொள்கின்றார்கள். இப்படித்தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரும் வாலிப பருவத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாலிப பருவத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப பருவத்திற்கு இஸ்லாமிய வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட வேண்டும், மார்க்க கல்வியை அழகான முறையிலே திட்டமிட்டு வழங்க வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்தார்கள். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாங்கள் வனஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், நெருக்கமான வயதையுடைய வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நபிகளாரிடத்தில் 20 நாட்கள் முகாமிட்டு தங்கியிருந்து மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். 20 நாட்கள் தாண்டுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
எங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தெரிய வருகின்றது. எங்களை பார்த்து நாங்கள் யாரை விட்டு வந்தோம் என்று விசாரித்தார்கள். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்தோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து, நீங்கள் குடும்பத்தாரிடத்திலே திரும்பி செல்லுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை, இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை, தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமாக நின்று தொழுகையை நடாத்தட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எப்படி அரவணைத்தார்கள் என்பதை ஒரு வாலிப நபித்தோழர் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை எப்படி அரவணைத்தார்கள் என்றால், இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கூட தனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். எங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக ஒரு அபாண்டமான செய்தி, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படியே மதீனாவிலே பரவுகின்றது. நபி அவர்கள் கூட இதனால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே உசாமா இப்னு ஸைத் என்ற 20 வயதை கூட அடையாத ஒரு வாலிபனிடத்திலே நபி அவர்கள் ஆலோசனை கேட்கின்றார்கள். நான் இப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விடயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கேட்கின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் தயார் செய்த கடைசி படை ரோம், ஐரோப்பாவுக்கு அனுப்புவதற்காக வேண்டி நபி அவர்கள் தயார் செய்த படைக்கு தளபதியாக 20 வயதை கூட அடையாத உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை தான் நபி அவர்கள் நியமித்தார்கள். அதே போன்று மக்காவுடைய அமீராக இத்தாப் இப்னு அசீத் என்ற வாலிபனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கின்றார்கள். அதே போன்று சிறுவர்களை நபி அவர்களுக்கு பையத்து செய்வதற்காக அழைத்து வரக்கூடிய பொறுப்பை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ற ஒரு வாலிபன் சுமந்து கொள்கின்றார். அதே போன்று இஸ்லாத்தின் தூதுவர் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஒரு வாலிபனை மதீனாவிற்கு இஸ்லாத்தின் தூதுவராக அனுப்பி வைக்கின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அந்த வாலிபன் மதீனாவிற்கு அனுப்பப்படுகின்றான். மதீனாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் இஸ்லாத்தின் ஒளி நுழைவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு வாலிபன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபர்களை மிகச் சிறப்பாக திட்டமிட்டு அரவணைத்தார்கள், அவர்களுக்கு வழிகாட்டினார்கள், சமூக பொறுப்புகளை கொடுத்தார்கள். சமூகத்தை வழிநடாத்துகின்ற அந்த பொறுப்புகளை அவர்களுக்கு நபி அவர்கள் வழங்கினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் ஏராளமாக பார்க்க முடியும். இதற்கு காரணம், அந்த வாலிப பருவம் வீணாகிவிடக் கூடாது. அந்த வாலிப பருவம் அதாவது வீணாக கழிந்து விடக் கூடாது. அந்த பருவத்தை நாங்கள் அழகான முறையில் அரவணைத்தால் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அரவணைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாட்டின் சக்தியும் உறுதியும் அந்நாட்டின் எழுச்சிமிக்க இளைய தலைமுறையில் தான் தங்கி இருக்கின்றது. பொதுவாக வாலிபர்கள் அநியாயங்களுக்கு எதிராக துடிதுடித்து எழக்கூடிய அந்த ஆளுமை அவர்களுக்கு மத்தியிலே புதைந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே எல்லா நாடுகளிலும் ஏற்பட்ட அநியாயங்களை முன்னணியில் நின்று தட்டி கேட்டவர்களாக வாலிபர்களைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இனிமையும் கனவுகளும் கொண்ட இளமை பருவம் வாழ்க்கை புத்தகத்தின் வித்தியாசமான ஒரு பக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே போன்று இளமை என்பது சகலரும் விரும்பக்கூடிய ஒரு பருவமாக இருக்கின்றது. இளமையை அடைந்தோர் அந்த பருவத்தை விரும்புவதை போன்று அந்த பருவத்தை தாண்டி சென்றவர்கள் கூட மீண்டும் அந்த பருவத்தை நாம் அடைய முடியாதா என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இளமை பருவம் மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு புலவர் வாலிப பருவத்தை கடந்த ஒரு புலவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது, அலா லைத்த ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு, என்னுடைய வாலிப பருவம் மீண்டும் திரும்பி வராதா? என்னுடைய முதுமை படுத்திய பாட்டை நான் அந்த வாலிப பருவத்தில் முறையிடுவதற்காக என்று ஒரு அரபு புலவர் சொன்ன கவிதை அடியை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அந்த அளவுக்கு வாலிப பருவம் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பருவமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த வாலிப பருவத்தை இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய தாவாவுக்காக வேண்டி வாலிப பருவம் மிகச் சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் முதுகெலும்புகளாக இளைஞர்களின் பாதுகாப்பும் மேலாண்மையுமே சமூகத்தை காக்கும் அரண்களாகும். அது எந்த துறையில் என்றாலும்
சரியே அவர்களது சறுக்கல் சமூகத்தின் ஏன் உலகத்தின் சறுக்கலாக மாறிவிடுகின்றது என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கின்றது. அதனால்தான் இந்த விடயத்திலே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். நவீன சவால்கள் அவர்களை திசை திருப்பிவிட்டன. சமய சமூக கலாச்சார விழுமியங்கள் மறக்கடிக்கப்பட்ட நிலையிலே பிறந்தோம், வாழ்ந்தோம், பொழுதை கழிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு வாலிபர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் பாவனை, இந்த விடயங்களிலே இன்றைக்கு மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக வாலிபர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலே அதாவது மோசமான காதல் தொடர்புகள் ஏற்பட்டு அதனால் உயிர்களை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாலிபர்களையும் தாண்டி இன்றைக்கு யுவதிகள், திருமணம் முடித்தவர்கள் கூட மோசமான உறவுகளின் காரணமாக உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் மாறி இருக்கின்றது என்றால் இந்த விடயத்திலே உலகம் கவனம் செலுத்த வேண்டும். சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள், சமூகத்தின் தலைமைகள், அரசியல் ஆன்மீக தலைமைகள் இந்த விடயத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த தகவல்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனை மனிதனாக வாழ விடாமல் அவனை மிருகத்தை விட கேவலமான நடத்தை உடையவனாக மாற்றுவதில் அதாவது இன்றைக்கு யூத சக்திகள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம் என்பதை புரிந்து கொண்ட சியோனிச யூத சக்திகள் குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களை எப்படியாவது தம்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கின்றார்கள். மார்க்க ரீதியாக, சிந்தனா ரீதியாக மூளை சலவை செய்து அவர்களை தங்களுடைய அந்த வட்டத்திற்குள் இணைத்துக் கொள்வதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர்கள் செய்தும் கூட அந்த முயற்சிகளில் தோல்வி அடைந்த காரணத்தினால் இன்றைக்கு சமூக ஊடக பாவனையை மிக கூடுதலாக பயன்படுத்தக்கூடியவர்கள் வாலிபர் என்பதை அவர்கள் இனம் கண்டு அந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக வாலிபர்களை அதாவது தடம் புரள செய்கின்ற அதாவது சதி திட்டங்களை அந்த யூதர்கள், சியோனிச சக்திகள் திட்டமிட்டு மேற்கொள்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இளைஞர்கள், வாலிபர்கள் சமூக ஊடகங்களை மிக கூடுதலாக பயன்படுத்தக்கூடியவர்கள். இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது இஸ்லாமிய நெறிமுறைகள் என்ன, இஸ்லாமிய வரம்புகள் என்ன, இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்ன, அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவுடைய தெளிவுகள் என்ன என்பதை சரியாக புரிந்து அவர்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பொதுவாக எல்லோரும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு ஊடகத்துறையை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள் என்றால், பிழையாக பயன்படுத்துகின்றார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, செல்ஃபி மோகம், இன்றைக்கு செல்ஃபி மோகம் எந்த அளவுக்கு எங்களுடைய இபாதத்துக்களுக்குள் தாக்கம் செலுத்துகின்றது என்றால், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்கள் காபாவுக்கு முன்னால் நின்று ஒரு செல்ஃபி, துவா கேட்கின்ற பொழுது ஒரு செல்ஃபி, தவாஃப் செய்கின்ற பொழுது ஒரு செல்ஃபி எடுத்து பேஸ்புக்கில் அப்படியே போட்டுவிட்டு நான் இப்பொழுது மக்காவிலே இருக்கின்றேன், இது எதற்கு, நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன், நான் உம்ராவுக்கு வந்திருக்கிறேன், நான் மக்காவிலே இருக்கின்றேன், நான் கபத்துல்லாவுக்கு முன்னால் இருக்கின்றேன் என்ற தகவலை ஏன் நீங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும்? இதிலிருந்து நீங்கள் நாடுவது என்ன? இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலத்திலே ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் வீடு வீடாக சென்று பயணம் சொல்லுவார்கள். இது கூடுமா கூடாதா என்று குர்ஆன் சுன்னா வட்டத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஆய்வு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இந்த போட்டோக்களை போடுவதை யாரும் பிழை என்று கண்டுகொள்வதே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களை, இஹ்லாஸோடு இபாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்களிடத்தில் புகழை எதிர்பார்த்து ஒரு இபாதத்தை செய்கின்றோம் என்றால் இந்த இபாதத்தை செய்ததற்காக நாம் நரகம் செல்ல வேண்டி வரும். இந்த இபாதத்தை செய்ததற்காக நரகம் செல்ல வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு டிக்டாக்கில் சீரழியக்கூடிய வாலிப சமூகத்தை நாங்கள் பார்க்கலாம், யுவதிகளை நாங்கள் பார்க்கலாம். வீட்டுக்குள் நடக்கக்கூடிய ரகசியமான நிகழ்வுகளை கூட டிக்டாக்கில் வீடியோ பண்ணி பதிவேற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் வாலிபர்கள், யுவதிகளுடைய அந்த நடத்தை மாறி இருக்கின்றது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சமூக ஊடக பாவனை ஒரு அமானிதம்.
இந்த அமானிதத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், இதை எப்படி நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும், இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாங்கள் முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு கருத்து சுதந்திரம் இஸ்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகையாகும். கருத்து சுதந்திரம் என்பது யாருக்கும் எதையும் சொல்லலாம். கருத்து சுதந்திரம் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சொல்லக்கூடிய விடயத்தை தெளிவாக சொல்லுங்கள், மறைத்து சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடிய விடயத்தை தெளிவாக சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே கருத்து சுதந்திரம் இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மிகச்சிறந்த போராட்டம் எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயம் இழைக்கக்கூடிய அட்டூழியம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை பேசுவதுதான் மிக பெரும் போராட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதுதான் கருத்து சுதந்திரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனிதனுக்கு பேசுவதற்கு சுதந்திரத்தை அளித்த இஸ்லாம் அதற்கு சில ஒழுங்குகளையும் விதித்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விதித்திருக்கின்றது. நாங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது பிறருடைய உணர்வுகளை சீண்டி பார்க்க கூடாது, பிறருடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடாது. இந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே பிறருடைய உள்ளங்களையும் உணர்வுகளையும் காயப்படுத்துவோம் என்றால் அது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மிக பெரும் தவறு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அழைப்பு பணியில ஈடுபடுகின்ற பொழுது கூட பிறருடைய உணர்வையும் உள்ளத்தையும் சீண்டி பார்க்காத விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் அல்லாஹ்வின் பால் மக்களை ஞானத்தை கொண்டும் அறிவை கொண்டும் அலையுங்கள், அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்கின்ற பொழுது கூட அழகான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது கூட பிறருடைய உணர்வை நாங்கள் காயப்படுத்த முடியாது, பிறருடைய உள்ளங்களை நாங்கள் புண்படுத்த முடியாது. இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தகவல்களை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, தகவல்களை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் அதை ஷேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஒரு தகவலை நான் தான் உலகத்திற்கு முதலில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய தகவல்களை எல்லாம் வரக்கூடிய வேகத்தில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மோகம் நமக்கு மத்தியிலே இருக்கின்றது. அதை நாங்கள் கூட வாசித்து பார்ப்பதில்லை, அந்த தகவலை நாங்கள் கூட முழுமையா பார்ப்பதற்கு முன்னால் ஷேர் பண்ணிவிட்டு தான் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு அவசரமாக தகவல்களை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்திலே காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை வரக்கூடிய தகவலை உறுதிப்படுத்துகின்ற விடயத்தில் நாம் கொடுப்பதில்லை. இது ஒரு பிழையான அணுகுமுறை, ஊடக தர்மத்திற்கு முரணான அணுகுமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு செய்தி வந்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், அதற்கு பின்னால் தான் அதை பரப்ப வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் பரப்பக்கூடிய செய்திகளில் உண்மை தன்மையை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையான தகவல்களை மாத்திரம்தான் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும். பொய் என்பது ஆபத்தானது, எங்களை நரக படுகுழிக்குள் கொண்டு போய் தள்ளக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உண்மை பேசுவதை கடைபிடியுங்கள், அது உங்களை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை உங்களை சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும். அதே போன்று ஒரு மனிதன் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பான், அவன் உண்மையாளன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும். பொய் சொல்லுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். பொய் என்பது பிழையான செயற்பாடுகளுக்கு உங்களுக்கு வழிகாட்டும், பிழையான செயற்பாடுகள் உங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும். ஒரு மனிதன் பொய்யை பேசிக்கொண்டே இருப்பான், பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தாமல் பரப்புவதே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் தான் செவியுறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் பேசுவதே அவன் பேசக்கூடிய போதுமான அளவு பொய்யாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்.
எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செய்திகள் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மை தன்மையை உறுதிப்படுத்தித்தான் அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த AI டெக்னாலஜி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொய்யான வீடியோக்களை செய்து சமூக வலைத்தளங்களிலே பரப்பக்கூடிய செயல்களை எமது சமூகம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் பேசுவதை போன்று அவருடைய அந்த பேச்சுக்கும் வாய் அசைவுகளுக்கும் அப்படி உடன்படக்கூடிய விதத்தில் வீடியோக்களை செய்து பொய்யான வீடியோக்களை இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பரப்புகின்றார்கள். அதிலும் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் இந்த AI டெக்னாலஜியை ஆபாசமான பேச்சுக்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். செய்தி என்ற பெயரில் அசிங்கமான, அருவருப்பான, ஆபாசமான செய்திகளை அந்த டெக்னாலஜியின் மூலம் உருவாக்கி இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே பரப்பி அதன் மூலம் இன்பம் அடைகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. உண்மையில் AI டெக்னாலஜி என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. எனவே அதை நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பொய்யான செய்திகளை பரப்புவதற்கும் மற்றவர்கள் மீது சேறு பூசுவதற்கும் அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் ஒருபொழுதும் பயன்படுத்த கூடாது. இது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மிக பெரும் தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரகசியங்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த மீடியாக்களை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், தகவல் அறியும் சுதந்திரம் என்ற பெயரிலே மற்றவர்களுடைய மானங்கள் சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளங்களிலே பரவக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை பற்றி நாம் எதை பேசக்கூடாதோ அதை தலைப்பாக ஆக்கி அதை சோசியல் மீடியாவிலே ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஈமானிய பலவீனர்கள் எமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஊடக தர்மத்திற்கு முரணான செயற்பாடு. ஊடக பாவனை ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை அல்லாஹ்வை பயந்து இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பிறருடைய மானத்தை பாதுகாப்பதை இஸ்லாம் ஈமானின் அடிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா, அதாவது ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் மறைக்கின்ற பொழுது எங்களுடைய குறையை அல்லாஹ் மறைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கின்றாரோ அவருடைய குறையை உலகத்திலும் அல்லாஹ் மறைத்து மறுமையிலும் மறைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து நிகழ்த்திய உரையின் இறுதியில் சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் வ அராலுக்கும் வ திமாஉக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஹராமானவை, புனிதமானவை. எனவே அந்த புனிதமானவற்றை நீங்கள் கலங்கப்படுத்த வேண்டாம், மாசுபடுத்த வேண்டாம் என்று மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நீதியான செய்திகளை மாத்திரமே பரப்ப வேண்டும். நீதியான செய்திகளை மாத்திரமே நாங்கள் பரப்ப வேண்டும். தற்காலத்திலே ஊடகங்கள் வாயிலாக பெரும்பாலும் பக்கச்சார்பான செய்திகள் அதாவது பரப்பப்படுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்டின் மீது எங்களுக்கு காழ்ப்புணர்வு இருந்தால் அல்லது ஒரு சாரார் மீது எங்களுக்கு தவறான எண்ணம் இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக ஊடகத்துறையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்றால் இது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே மிக முக்கியமான தவறு, பாரதூரமான ஆபத்தான குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்க கூடாது. நீங்கள் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது உலகத்திலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்களை நாங்கள் பார்த்து அந்த குழப்பங்களை எமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாம் எந்த நாட்டின் மீது வெறுப்போடு இருக்கின்றோமோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வை கொட்டி தீர்ப்பதற்காக இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மீடியாவை அதற்காக பயன்படுத்துகின்றோம் என்றால் இது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே பாரதூரமான, ஈமானை பாதிக்கக்கூடிய, எமது மறுமை வாழ்வை பாதிக்கக்கூடிய ஆபத்தான அணுகுமுறை என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீதியான
நேர்மையான தகவல்களை மாத்திரமே நாங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதுதான் இஸ்லாமிய வரையறை, இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஞானத்துடனும் சமயோசிதத்துடனும் நாங்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதாவது இன்றைக்கு நாங்கள் பரப்பக்கூடிய தகவல்கள் அது அறிவுபூர்வமானதா விஞ்ஞான பூர்வமானதா என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கூட நாங்கள் பரப்பிவிட்டு பிறகு கவலைப்பட்டு கை சேதப்படுகின்றோம். சில தகவல்கள் சாத்தியமே இல்லை, சில செய்திகள் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் சாத்தியமே இல்லை. அது சாத்தியமா இல்லையா, அறிவுபூர்வமானதா இல்லையா, விஞ்ஞான பூர்வமானதா இல்லையா என்றெல்லாம் யோசிப்பதில்லை. வந்த வேகத்தில் அப்படியே பரப்பி விடுகின்றோம், வந்த வேகத்தில் அதை ஷேர் பண்ணுகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அறிவுபூர்வமான ஞானத்தோடு அறிவுபூர்வமான கண்ணோட்டத்தோடு விஞ்ஞான பூர்வமாக இந்த விடயத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, மானக்கேடான செயல்களை நாங்கள் மீடியாக்களிலே பரப்பக்கூடாது. இன்றைக்கு அதாவது சமூகத்திலே நாங்கள் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு செய்கின்றோம் என்ற பெயரிலே அசிங்கமான அருவருப்பான காட்சிகளை மக்கள் மயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஊடகவியலாளர்கள், சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மாறுகின்றார்கள் என்றால் இது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் தவறானது. அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு போதை பொருள் பாவனை பற்றி அதாவது விழிப்புணர்வை நாங்கள் சமூகத்திற்கு ஏற்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே போதை பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் காட்சிப்படுத்தி, அதனுடைய படங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி, அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை எல்லாம் சொல்லுகின்றோம் என்ற பெயரிலே அந்த போதை பொருளை மக்களுக்கு சந்தைப்படுத்துகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தெரியாதவர்கள் கூட இதை கொஞ்சம் நாம் முயற்சி செய்து பார்ப்போம், என்னதான் நடக்கின்றது என்று ஒரு முறை செய்து பார்ப்போம் என்ற அளவுக்கு செல்வார்களாக இருந்தால் இது அவேர்னஸ் கிடையாது, இது விழிப்புணர்வு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இப்படியான விடயங்களில் நாங்கள் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடாது. மீடியா பாவனை ஒரு அமானிதம். அல்லாஹ்வை பயந்து இஸ்லாமிய வரையறைகளை பேணி பாவத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சமூகத்தை விட்டும் பாவங்களை களைய வேண்டும் என்ற உணர்வோடு அந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எமது செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான ஒரு முக்கியமான சாதகமாக ஒரு சாதனமாக இந்த மீடியாவை நாங்கள் பயன்படுத்தலாம். குர்ஆன் வசனங்களை மக்கள் மயப்படுத்துவதற்கு, ஒரு வசனத்தை மொழிபெயர்த்து, ஒரு ஹதீஸை மொழிபெயர்த்து, ஒரு சலஃபுகளுடைய கருத்துக்களை மொழிபெயர்த்து மக்களுக்கு மத்தியில் அதை பரப்புவதற்கான மிகச்சிறந்த ஊடகமாக மீடியாக்களை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்துவதை விட தீய விடயங்களுக்காக, சமூகத்தை மிஸ்கைட் பண்ணுவதற்காக, சமூகத்தை பிழையாக வழிநடாத்துவதற்காக இந்த மீடியாக்கள் பயன்படுத்தப்படுவது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு முஸ்லிம் மீடியாக்கள் கூட, முஸ்லிம் ஊடகங்கள், இஸ்லாமிய ஊடகங்களை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த விடயத்திலே தவறிழைப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எந்த தகவலை போட்டால் வியூஸ் கூடுமோ, பார்க்கக்கூடியவருடைய எண்ணிக்கை கூடுமோ அதைத்தான் போடுவார்கள். தலைப்பு பிழையாக இருக்கும். அந்த தலைப்பை நாங்கள் வாசித்துவிட்டு உள்ளே போய் தகவலை பார்த்தால் தலைப்புக்கும் தகவலுக்கும் சம்பந்தமே இருக்காது. எப்படி தலைப்பு போட்டால் மக்கள் ஆர்வத்தோடு பார்ப்பார்களோ அப்படித்தான் இன்றைக்கு தலைப்புகள் அமைகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை விசுவாசித்து வாழக்கூடியவர்கள் இப்படி நடக்க கூடாது. உண்மையை உறுதிப்படுத்தி ஆதாரபூர்வமாக மக்கள் மயப்படுத்தி அதனூடாக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைத்தான் இந்த ஊடக பாவனையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊடக பாவனை அதிகரித்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊடக பாவனையில் இருந்து சமூகத்தை முழுமையாக நாங்கள் விடுபட செய்ய முடியாது. எனவே இந்த ஊடக பாவனையை நாங்கள் இஸ்லாமிய மயப்படுத்தி, இஸ்லாமிய வரையறைகளை பேணி, அல்லாஹ்வை பயந்து அமானித உணர்வோடு இறையச்சத்தோடு இஸ்லாத்தின் அந்த நெறிமுறைகளை பேணி இந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வை பயந்து அமானித உணர்வோடு இந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா